ஏன் சாமி குச்சிக்கிழங்கு துருவி உள்ளே அரைச்சி ஊற்றி சுடணும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு மத்தியானம் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு டயர்டு எந்திரிச்சே வந்து பார்க்க முடியல. ஒரு 4 மணி போல குச்சிக்கிழங்கு நல்லா சீவி லேசா அரைச்சு முதலே புளிச்ச மாவு இருந்துச்சு, தோசை மாவு. அதுல ஒரு கப் அளவு வந்துச்சு மாவு, குச்சிக்கிழங்கு மாவு. அதை உள்ள கலக்கி வச்சிருந்தேன். அப்புறம் உங்க அப்பா வேலைக்கு கிளம்பணும் அவசரம் அப்படின்னு சொன்னே 6 மணிக்கு சுட்டு கொடுத்தேன். அப்பவே நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது போட்டா மட்டும் மெதுன்னு இருக்கு. சின்ன வயசுல ஆயா எனக்கு சுட்டு கொடுத்துருக்குது எங்க அம்மா. மத்த தோசையில இந்த நான்ஸ்டிக்ல சுட்டா கொஞ்ச நேரம் ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுதுல வரன்னு. ஆமா, எவ்வளவு நேரம் ஆயுமே அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது, கோழி பஞ்சு மாதிரி. ஆமா, அது நாம நேரா கிழங்கவே அரைச்சிக்கிறீங்க, மைதா கூட இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து இந்த மாதிரி செய்யாதவங்களுக்கு சொல்றேன். அதாவது புளிக்க வச்ச மாவு இருக்கும்ல, இட்லி மாவு இருந்துச்சுன்னா அதுல குச்சிக்கிழங்கு இருந்தா உங்களுக்கு பச்சையாவே தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு லேசா சீவி அரைச்சி ஒரு கப் அளவு இந்த அளவு ஊத்திட்டீங்கன்னா நைட்டுக்கு சும்மா பஞ்சு மாதிரி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சூப்பரா இருக்குது. அது வந்து புது கிழங்கு இல்லாமங்க நண்பர்களே, கொஞ்சம் வேகாத அளவுக்கு இருக்குதுங்களே நர அந்த கிழங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி செஞ்சிருங்க. ஏன்னா எப்பவுமே குச்சிக்கிழங்கு உடனே வேக வச்சாதான் நல்லா இருக்கு, பால் இறங்கிட்டா வேகாது இல்ல, பூ மாதிரி வேகும். இல்லைன்னா உங்களுக்கு வேகாது இல்லை. அந்த மாதிரி கிழங்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணாம நான் ரொம்ப நாளா அது செய்யலாம்னு நினைக்கிறது, செய்யறதே இல்லை. இந்த தடவை நீ கொண்டு வந்தீங்களா? ஆமா, அதான் சரியா வேஸ்ட் பண்ணோன்னு பாதி போட்டு வேக வச்சுட்டு சூப்பரா இருக்கு. ஆயா எனக்கு சின்ன வயசுல சுட்டு கொடுத்துருக்குது. அவங்க அப்பா பசிக்குன்னு ஒரு 3 தோசை தான் சாப்பிட்டா. அப்படி அப்போ வந்து ஆயா ஆட்டுக்கல்லையே செதுக்கி சாமி அருவாமனையில் அப்படி கஷ்டப்பட்டு ஆட்டி ஊற்றி எங்களுக்கு குடும்பம் பெரிய குடும்பம் இல்லை. 2 அண்ணன், ஒரு அக்கா, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, நான், எல்லாருக்கும் ஆயா ஓய்வு இல்லாமல் உழைச்சி எங்களை காப்பாற்றிருக்குது எங்கள் அம்மா. நினைச்சா கஷ்டமா இருக்குது. நம்ம 4 பேர்த்துக்கு 5 பேர்த்துக்கு செய்யறதுக்கு அது கேஸ்ல செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குது. அவங்க விறகு எங்கெங்கேயோ போய் எப்படியோ விறகு சமைச்சிட்டு வரு. அப்புறம் எங்கள் அம்மத்தாளுக்கு அப்படித்தான் 5 பொண்ணுங்க ஒரு பையன். அத்தனை பேர்த்துக்கு எங்கள் அம்மாவே உரலில் போட்டு நெல் குத்தி புடச்சி அப்படி அரிசி எடுத்து உலைக்கில் போடலான்ட்டு போடுற போது ஆளுக்கு ஒரு கைப்பிடி அள்ளிட்டு ஓடுவாங்களாமா திங்கிறக்கு. அள்ளிட்டு ஓடி அப்படி திம்பாங்களாமா. மறுபடியும் அழுதுட்டே மறுபடியும் குத்துமாமா. எங்கள் அம்மா கதையெல்லாம் கண்ணீர் கதை கேட்டால் எனக்கு இப்போ அழுகையா வரும். சாகர வரைக்கும் உழைச்சாங்க அம்மாலாட்டியும். எங்கள் ஆயா சாகர வரைக்கும் உழைச்சிட்டு தான் எங்க இப்போ சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிறவிப்பா என்ன தேவாயான்னு கூப்பிடுவாங்க. செல்லம்மாள் பேர் தேவா. பாடு நம்பப்பட்டவோ பானு எங்கள் அம்மாவையெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க அப்படிம்பாங்க பெரியவங்கெல்லாம், அந்த காலத்து பெரியவங்கெல்லாம். எனக்கு அது ரொம்ப மறக்கவே முடியாதுங்க. நினச்சாவே ரொம்ப வேதனையாக இருக்குங்க எனக்கு. சரி, அந்த கதையை சொன்னால் நம்மளுக்கு அழுகிய வரும். சரி, சுட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துப்பாரு. எதை செஞ்சாலும் பிடிக்கல, கம்பு தோசை வேண்டாம் அப்படிங்கி சுகாசு. அப்புறம் என்ன குழம்பு வெரைட்டியை வச்சாலும் அந்த கடலக்கொட்டை சட்னியே கேட்கறதுங்க நண்பர்களே. சுகாசு தக்காளி கடைஞ்சி வச்சிருக்கிறேன். நீ என்ன சொல்ல போறது இல்ல, சாம்பார் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அது வந்து அந்த கடலக்கொட்டை சட்னி இருந்தால் தான் சாப்பிட்டுக்குது. கடலக்கொட்டை சட்னி துவரப்பருப்பு சாம்பார் வேணும். அது என்னங்குது, அந்த பாசி பருப்பு போட்டு வச்சில அது மாதிரிலாம் வைக்காத. துவரப்பருப்புன்னு சொல்லத்தில்ல, அந்த முருங்கைக்காய் போட்டு வைப்பில அதை வை. ஆமா, துவரம் பருப்புன்னு சொல்லாம அதை சொல்றதுங்க. துவரம் பருப்புக்கு அப்படி முருங்கைக்காய் போட்டு செய்யறதுனால அந்த பருப்பு இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல தோசை, தக்காளி கடையல் நைட்டுக்கு. உங்க வீட்டுல எல்லாம் என்ன சமையல்னு சொல்லுங்க. எனக்கு இந்த அடுப்பு முன்னாடி சௌரியமா இருக்குது. ஆமாங்க நண்பர்களே, இது வந்து எங்க மருமகன் அங்க வெளிப்பக்கம் போனா ஆக்கறக்கு வாங்கினது. இப்போ வந்து வெளியில லோடுக்கே அதிகமா போறது இல்லைன்னு இங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. வண்டியிலேயே சும்மா கிடக்குது, எல்லாம் துருவேறிட்டு. எல்லாம் பாத்திரம் துருவேறி எல்லாம் ஓட்டையாயிடுச்சுங்க. அப்ப மஞ்சத்தூள், மிளகாய் தூள் அப்படியே பூச்சி உடிச்சு அத்தனையே அரிசி எல்லாம் ஒன்றுக்கு இல்லாத போயிடுச்சு. ஆயிலெல்லாம் பாரு, ஒரு 1.5 லிட்டர் ஆயில் இருக்கு, எப்படி நாரி கிடக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. நம்ம வீடியோவெல்லாம் இப்போல்லாம் பார்க்க மாட்டேங்கிறீங்க, பிடிக்கிறது இல்லையா இருக்குது, போர் அடிக்குதாட்டுக்குது. சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. தொடர்ந்து கமெண்ட்ல என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி சொல்லுங்க, போடுறோம். ஏன்னா என்னால் இந்த வீடியோ தான் எடுக்க முடியுது, எங்கேயும் வெளியிலையும் போகிறதில்ல, வீட்டில் ஆளுங்களும் இருக்கிறதில்ல. அதனால இது மாதிரி தான் போட முடியுது.
இதை நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏமா? ஆமாங்க, ஏதோ எங்கள் பொண்ணுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்குதுங்க. ம். நீங்கள் இப்போ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம். உங்கள் நல்ல ஆதரவுக்கு நாங்கள் எப்பவுமே அடிமை. பாருங்க அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. ம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். வாங்க நம்ம வீட்டில் குச்சிக்கிழங்கு தோசை சாப்பிட்லாம். இது யார் யாருக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கும் பிடிக்கும் நண்பர்களே. சின்ன வயசில் சாப்பிட்டது பஞ்சு மாதிரியே இருக்குது. அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அம்மாவுக்கு இப்போ பரவாயில்லையா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வாய்ஸ் என்ன டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி காலையில் போட்ட ஷார்ட்ஸில் அந்த வீடியோலெல்லாம் கேட்டு சொன்னீங்க. இன்னும் ஒரு அளவுக்கு அப்படி தான் இருக்குது. அது எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் இருந்து தானே சரியாகுது. அதனால் போக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும். கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்பான உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றிங்க நண்பர்களே. ஓகே, அதிகமாக பேசினா வாய் வலி எடுத்துரு. ஆமாங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். பாய். வணக்கம்.